இன்றைக்கி உங்களுக்கு என்ன வகுப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னா, மிதுன லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வகுப்பு எடுக்க போகிறேன். மிதுன லக்னக்காரங்க ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க. பாசத்துக்கு அடிபணிகிறவங்களாகவும், அது மாதிரி கண்மூடித்தனமான பாசமாகவும் இருப்பாங்க. அவங்க பெற்றோர்கள் பொதுவாகவே இந்த மிதுன லக்னக்காரங்க மூத்த குழந்தைகளாக தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் இளைய குழந்தைங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மூத்த குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு குடும்ப பாரம் ஜாஸ்தியாக இருக்கும், குடும்ப பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கூட பிறந்தவங்க கூட ஒரு கண்மூடித்தனமான பாசம் இருக்கும். ஆனால் இவங்க மேலே அவ்வளோ பாசம் யாரும் வைக்க மாட்டாங்க. அவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க. பரவாயில்ல, நான் பாசம் காட்டுறேன், அவங்க காட்டினா என்ன, காட்டாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பாசத்துக்கு அவங்க அடிபணிகிறவங்களாக இருப்பாங்க. நல்ல உணவு பிரியராக இருப்பாங்க. ரசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வரப்போகிற மனைவி வந்திருக்கிற மனைவி இவங்க எல்லாருக்குமே அவங்க ஈக்குவலான ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க. அதுக்கும் மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சமையலாக இருக்கட்டும், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், குழந்தைய பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. மெயினாக சொல்லணும்னா, தாய் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கவங்க இந்த மிதுன லக்னக்காரங்க. ஆனால் தாய் அந்த அளவுக்கு 2வது குழந்தை மேலேயோ 3வது குழந்தைகள் மேலேயோ என்னடா தாய் குறையா சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. அந்த மிதுன லக்னக்காரர்களுடைய அமைப்பு அந்த மாதிரி. இன்றைக்கி இந்த வகுப்பு இத்தோட முடியுது. நாளை வேறொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.